மகனே, என்னை காப்பகத்தில் விட்டுவிடு. மருமகள் என்னை திட்டுகிறாள். நான் வேலை முடிந்து திரும்பும் போது அம்மா அழுது கொண்டிருப்பாள். மனைவியிடம் கேட்டால் அவள் அம்மா நாடகம் போடுகிறாள், உங்கள் அம்மா பைத்தியம் என்று கூறுவாள். இப்போது நான் வருவதற்கு முன்பே மனைவி அம்மாவை அறையில் பூட்டி விடுவாள். எனக்கும் அமைதி தேவைப்பட்டதால் நானும் எதுவும் சொல்லவில்லை. அம்மாவை முதியோர் இல்லத்திற்கு அனுப்பினால் எனக்கு அவப்பெயர் ஏற்படும். சில நாட்களுக்கு பிறகு மனைவி, உங்கள் அம்மா வீட்டை விட்டு ஓடிவிட்டார் என்று சொன்னாள். நான் கோபத்துடன் அம்மாவை தேடி புறப்பட்டேன். ஆனால் அம்மா பசியோடும் தாகத்தோடும் குப்பையில் இருந்து காய்ந்த உணவுகளை பொறுக்கிக் கொண்டிருந்ததை பார்த்தபோது கல் போல ஆகிவிட்டேன். நான் காலையில் அலுவலகம் செல்ல தயாராகி கொண்டிருந்தேன். என் பார்வை நேராக பட்டபோது என் வயதான அம்மா மெதுவாக நடந்து என் பக்கம் வந்து கொண்டிருந்ததை பார்த்தேன். நான் என் வேலைகளை வேகப்படுத்தினேன். மேலும் என்னை மிகவும் மும்முரமாக காட்டிக்கொள்ள ஆரம்பித்தேன். அவர் என்னிடம் வந்து ஒரே விஷயத்தை பற்றி புலம்புவார் என்று எனக்கு தெரியும். நான் விரைவாக என் அலுவலக பையை எடுத்தேன். டிஃபனை எடுத்தேன். தயாராகி மனைவியிடம் விடைபெற்றேன். அம்மாவை பார்த்து சிரித்துவிட்டு வெளியேறினேன். நான் எப்போதும் இப்படித்தான் செய்வேன். அம்மா என்னுடன் பேச வரும்போதெல்லாம் நான் என் வேலைகளை வேகப்படுத்தி உடனடியாக வீட்டை விட்டு வெளியேறி விடுவேன். அம்மா என்ன சொல்ல விரும்புகிறார் என்று எனக்கு தெரியும். ஆனால் நான் அவர்களை புறக்கணித்து விடுவேன். இன்று ஏன் என்று தெரியவில்லை. என் இதயம் படபடத்தது. மிகவும் அமைதியற்று இருந்தது. ஆனால் நான் முழு முயற்சி செய்தும் என் மனதின் குரலை அலட்சியம் செய்தேன். அலுவலகம் சென்று என் வேலையில் மூழ்கிவிட்டேன். மதியம் சுமார் 2 மணிக்கு மனைவி மீண்டும் மீண்டும் அழைத்து கொண்டே இருந்தாள். ஆனால் நான் அதை பார்க்காமல் விட்டுவிட்டேன். அவள் என்ன சொல்ல விரும்புகிறாள் என்று எனக்கு தெரியும். என் அம்மாவிற்கும் மனைவிக்கும் ஒத்து போவதில்லை. நான் அலுவலகத்தில் வேலை செய்வதா அல்லது அவர்கள் சண்டையை கேட்பதா என்ற நிலையில் இருந்தேன். அதனால் போனை எடுப்பது சரியில்லை என்று நினைத்தேன். மாலையில் சோர்வுடன் வீட்டிற்கு வந்தபோது மனைவி என்னை பார்த்து கத்தினாள். நீங்கள் ஏன் என் போனை எடுக்கவில்லை? போனை எடுத்திருந்தால் இன்று இந்த தொல்லை நம் தலைக்கு வந்திருக்காது. நான் ஆச்சரியப்பட்டேன். பையை ஒரு புறம் வைத்துவிட்டு அவளிடம் கேட்க ஆரம்பித்தேன். என்ன சொல்கிறாய்? எனக்கு எதுவும் புரியவில்லை. நான் மிகவும் சோர்வாக இருந்தேன். ஏனென்றால் இன்று அலுவலகத்தில் முதலாளியிடம் இருந்தும் திட்டு வாங்கியிருந்தேன். இன்று என்னால் மிகவும் மோசமானதாக அமைந்தது என்று எனக்கு தோன்றியது. ஏனென்றால் நான் முதலாளியிடம் திட்டு வாங்கியது மட்டுமல்லாமல் என் வேலையும் சரியாக முடியவில்லை. இந்த காரணத்தினால் நான் மிகவும் கவலையாக இருந்தேன். மனைவி பேசுவதை கேட்க என்னிடம் நேரமில்லை. நான் விரைவாக, என்ன விஷயம்? நீ என்ன சொல்ல விரும்புகிறாய் என்று கேட்டேன். அவள் கோபமாக என் அருகில் உட்கார்ந்து போனை எடுத்திருந்தால் இந்த நிலை வந்திருக்காது என்று சொல்ல ஆரம்பித்தாள். நான் அவளிடம், அப்படியானால் என்ன நடந்தது என்று சொல் என்று கேட்டேன். அவள் தேவையில்லாத விஷயத்தை பேசிக் கொண்டிருந்தாள். பிறகு, உங்கள் அம்மா காலையில் இருந்தே வீட்டை விட்டு போய்விட்டார். நான் அவர்களை தேடி தேடி அழுத்து போய்விட்டேன். இனிமேல் என் நாள் முழுவதும் இந்த வேலையில் தான் போக வேண்டுமா? உங்கள் அம்மா பின்னால் ஓடிக்கொண்டிருக்க, அவர் இப்படிப்பட்ட செயல்களை செய்து கொண்டிருக்க நான் வீட்டை பார்த்துக் கொள்வதா அல்லது உங்கள் அம்மாவை பார்த்துக் கொள்வதா? நீங்கள் உங்கள் அம்மாவுக்கு புரிய வைக்க வேண்டும் என்றாள். நான், அம்மா எங்கே? அவர்கள் கிடைத்து விட்டார்களா என்று கேட்டேன். அவள் கிடைக்கவில்லை. அதனால்தான் உங்களுக்கு போன் செய்தேன். இப்போது நீங்களும் உங்கள் அம்மாவும் தான் பொறுப்பு. எப்படி இருந்தாலும் எனக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. உங்கள் அம்மா தான். நீங்கள் தான் பதில் சொல்ல வேண்டும். போங்கள், அவர்களை தேடுங்கள். என் வாழ்க்கை கெட்டுவிட்டது என்று சொன்னாள். என் மனைவி என்னவெல்லாமோ சொல்லிக் கொண்டிருந்தாள். ஆனால் எனக்கு காலடியில் இருந்த நிலம் அகன்றுவிட்டது. ஏனென்றால் அவள் சொன்னதை கேட்ட பிறகுதான் இன்று ஏன் இவ்வளவு மோசமான நாள் என்று எனக்கு புரிந்தது. நான் அழ ஆரம்பித்தேன். பிறகு நான் எழுந்து என் அம்மாவை தேடி புறப்பட்டேன். இரவு ஆகிவிட்டது. ஆனால் அவர் எனக்கு எங்கும் கிடைக்கவில்லை. தேடும்போது என் நண்பன் ஒருவனையும் உடன் அழைத்து சென்றேன். அவன் எனக்கு ஆறுதல் கூறி, பார், இங்கேயே எங்காவது இருப்பார்கள். ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது. அவர் வயதானவர் என்று சொன்னான். ஆனால் என் இதயம் ஏன் என்று தெரியாத ஒரு பயத்தால் நடுங்கிக் கொண்டிருந்தது. நாங்கள் எங்கள் வீட்டிற்கு அருகில் ஒரு குப்பை குவியலுக்கு அருகில் உட்கார்ந்தோம். இரவு இருட்டாக இருந்தது. நான் ஆழ்ந்த துயரத்தில் இருந்தேன். என் நண்பன் எனக்கு மீண்டும் மீண்டும் ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்தான். நான் யாரிடம் என்ன சொல்ல முடியும்? நான் ஆரம்பத்தில் இருந்தே என் அம்மாவை கவனித்திருந்தால் இன்று இதெல்லாம் நடந்திருக்காது. ஆனால் இப்போது யாரிடம் எதுவும் சொல்வது வீண். நான் அங்கேயே உட்கார்ந்து அழ ஆரம்பித்தேன். அப்போது இரவு இருட்டில் குப்பை குவியலுக்கு அருகில் யாரோ இருப்பது போல் எனக்கு தோன்றியது. என் நண்பனும் என் கவனத்தை ஈர்த்தான். தெருவிளக்கின் வெளிச்சத்தில் நாங்கள் அந்த முகத்தை பார்த்தபோது ஒரு கணம் என் காலடியில் இருந்த நிலம் அகன்றுவிட்டது. என் நண்பனும் என்னை பார்த்து, இது எப்படி உன் அம்மாவாக இருக்க முடியும்? நான் உன் அம்மாவை பார்த்திருக்கிறேன். அவர் மிகவும் மகிழ்ச்சியானவர்.
தன்னை நன்றாக பார்த்து கொள்ளும் பெண். இந்த நிலை அவருக்கு இருக்க முடியாது. வா, நாம் வேறு எங்காவது தேடலாம் என்று சொன்னான். நான் அவனிடம், நீ போ, நான் காலையில் தான் முயற்சி செய்வேன், இரவு மிகவும் ஆகிவிட்டது என்று சொன்னேன். என் நண்பன் முன்னேறினான். அவன் என் தோளில் கை வைத்தான், எனக்கு ஆறுதல் அளித்தான், தேற்றினான். அங்கிருந்து கிளம்பி சென்றான். அவன், நான் நாளை வருவேன், உன்னுடன் சேர்ந்து ஆண்டியை தேடுவேன், அவரும் என் அம்மா போன்றவர் தான் என்று சொன்னான். இதை கேட்டவுடன் என் மீது ஒரு பானை தண்ணீர் ஊற்றியது போல் இருந்தது. அவன் சென்ற உடனேயே நான் ஓடி சென்று அந்த கிழவியை கூர்ந்து பார்க்க ஆரம்பித்தேன். நான் கண்டது உண்மையா அல்லது கனவா என்று என் ஆச்சரியத்திற்கு எல்லையே இல்லை. நான் பல முறை கிள்ளி பார்த்தேன், நான் கனவு காண்கிறேனா என்று. ஆனால் நான் பார்த்தது உண்மை, அது போன்ற ஒரு பயங்கரமான உண்மை. அதன் பிறகு எனக்கு சுயநினைவு இல்லை. நான் என் கண்களால் பார்த்த அந்த காட்சி என் காலடியில் இருந்த நிலத்தை அகற்றிவிட்டது. என்னால் அடுத்த மூச்சு கூட எடுக்க முடியாது என்று எனக்கு தோன்றியது. அத்தகைய ஒரு பேரழிவு என் மீது விழுந்தது. நான் அங்கேயே உட்கார்ந்து சத்தமாக அழ ஆரம்பித்தேன். அப்போது அந்த கிழவி என் மீது பார்வையை திருப்பினாள். அதன் பிறகு நடந்ததை விவரிப்பது கடினம். நான் வெட்கத்தின் ஆழமான குழியில் மூழ்கிவிட்டேன். என் தாய் எனக்காக தன் வாழ்க்கையை தியாகம் செய்த அனைத்து தருணங்களையும் நினைத்து பார்த்தேன். அவள் என் மீது தன் அனைத்தையும் அர்ப்பணித்தாள். நான் என்ன மகன்? நான் என்னை நானே சபித்துக் கொண்டு என் கடந்த காலத்தில் தொலைந்து போனேன். அதன் வேதனையான கதை இன்று என்னையே வெறுக்க வைத்தது. என் பெயர் சமீர். நான் என் பெற்றோருக்கு ஒரே மகன். நான் உணர்வு பெற்றதிலிருந்து என் தாயை மட்டுமே கண்டேன். அம்மா ஆரம்பத்திலிருந்தே என்னிடம், மகனே, உன் அப்பா வேலை நிமித்தமாக வெளிநாட்டில் குடியேறிவிட்டார், இந்த சங்கிலி திருமணத்திற்கு பிறகுதான் தொடங்கியது என்று புரிய வைத்திருந்தாள். அம்மா பாட்டியுடன் வசித்து வந்தார். எனக்கு ஒரு சித்தப்பாவும் இருந்தார். அவர் திருமணமானவர். ஆனால் அவர் ஒரு சோம்பேறி மனிதர். அவருக்கு வேலை செய்வது பற்றி கவலை இல்லை. அவர் என் அம்மாவிடம், அண்ணி, அண்ணனிடம் சொல்லி எனக்கு பணம் அனுப்ப சொல்லுங்கள் என்று மீண்டும் மீண்டும் தொந்தரவு செய்வார். என் பாட்டியும் என் அம்மாவை மிகவும் தொந்தரவு செய்வார். ஆனால் அம்மா பொறுமையுடனும் நன்றியுடனும் அங்கே வசித்து வந்தார். ஏனென்றால் அவருக்கு வேறு ஆதரவு இல்லை. என் அம்மாவும் தன் பெற்றோருக்கு ஒரே குழந்தை. பிறகு அவர்கள் இறந்த போது என் தாயும் தனியாகிவிட்டார். அவர் தங்கள் மாமா அத்தை ஆதரவில் இருந்தார். அவர் பல துயரங்களை சந்தித்தார். மாமா விரைவாக அவரை கவனித்து திருமணம் செய்து வைத்தார். ஏனென்றால் அவரால் இனி அவரை சமாளிக்க முடியவில்லை. அதனால் அவர்கள் என் அப்பாவை தேர்ந்தெடுத்தார்கள். அப்பா மிகவும் நல்ல ஆளுமை கொண்ட மனிதர், இனிமையானவர் மற்றும் மிகவும் கவனிப்பவர். ஆனால் பாட்டி வேண்டுமென்றே அம்மா சற்று கூர்மையானவர் என்று பார்த்தார். அதனால் அவர் உடனடியாக தனக்கு தெரிந்தவர்கள் மூலம் வெளிநாட்டில் வேலைக்கு என் அப்பாவுக்கு ஏற்பாடு செய்தார். ஏனென்றால் சித்தப்பா சோம்பேறி என்றும் என் மகன் தன் மனைவிக்கு கட்டுப்பட்டு விட்டால் பாட்டியின் இந்த வீட்டில் இருக்கும் கட்டளைகளை யாரும் பின்பற்ற மாட்டார்கள் என்றும் பாட்டி இந்த உண்மையை உணர்ந்து கொண்டார். வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் தன் சுதந்திரத்தை இழக்க நேரிடும் என்ற பயத்தில் பாட்டி மிகவும் பயந்தார். இதனால் தான் திருமணமான 5 மாதங்களுக்கு பிறகு பாட்டி என் அப்பாவை வெளிநாட்டு வேலைக்கு அனுப்பி வைத்தார். அம்மா மிகவும் அழுதார், கெஞ்சினார், அப்பாவிடம் மன்னிப்பு கேட்டார். அவரிடமிருந்து ஏதேனும் தவறு நடந்திருந்தால் மன்னித்து விடும்படி சொன்னார். ஆனால் அவர்களை பாட்டி மற்றும் சித்தப்பா தயவில் விட்டு செல்ல வேண்டாம் என்று சொன்னார். ஏனென்றால் பாட்டி முதல் நாளில் இருந்தே அம்மாவுடன் பகைமை கொண்டிருந்தார். இந்த சம்பவங்கள் அனைத்தையும் அம்மா எனக்கு குழந்தை பருவத்தில் சொல்லி காட்டுவார். இதன் நோக்கம் உறவுகளை சுயநலத்திற்காக பயன்படுத்தக்கூடாது என்பதே. இதன் மூலமாக அவர் எனக்கு நல்ல பழக்க வழக்கங்களை கொடுக்க விரும்பினார். நாட்கள் சென்றன. அம்மா தன் கண்ணீரை துடைத்துவிட்டு மௌனமாக என் வளர்ப்பில் ஈடுபட்டார். ஏனென்றால் திருமணமான 6வது மாதத்திலேயே அவருக்கு கர்ப்பமான மகிழ்ச்சி கிடைத்தது. அதாவது அப்பா வெளிநாடு சென்ற பிறகுதான் அவர் தாயாக போகிறார். சரியாக 9 மாதங்களுக்கு பிறகு நான் பிறந்தேன். அப்பா முதன்முறையாக விடுப்பு எடுத்து வர நினைத்தார். ஆனால் பாட்டி, இங்கு வர தேவையில்லை, அவர் தன் சிறிய தம்பி திருமணத்திற்காக பணம் சேமிக்க வேண்டும் என்று அவருக்கு கண்டிப்பாக மறுத்துவிட்டார். பல்லவன் தான் என் சித்தப்பாவின் பெயர். அப்பா என்னை பார்க்காமலேயே என் மீது அன்பு காட்ட ஆரம்பித்தார். அவர் அடிக்கடி அம்மாவுக்கு கடிதங்கள் எழுதுவார். அவற்றில் என் பெயர் அதிகமாக இருக்கும். அதாவது அவர் தன் குழந்தையை நினைத்து தவித்துக் கொண்டிருந்தார். ஆனால் பாட்டி அவரை தன் குழந்தையை சந்திக்க அனுமதிக்கவில்லை. அவர் அங்கேயே தங்கி இப்போது தன் தம்பியின் பொறுப்பை ஏற்க வேண்டும் என்று தெளிவாக கூறினார். சில சமயங்களில் அம்மா என் அருகில் உட்கார்ந்து
சமீர், உன் அப்பாவிற்கு சகோதரி இல்லை. ஒருவேளை இருந்திருந்தால் உன் அப்பாவும் இங்கே திரும்பி வந்திருக்க மாட்டார் என்று சொல்வார். நடந்தது என்னவென்றால் பாட்டி நோய்வாய்ப்பட ஆரம்பித்தார். இப்போது அவருக்கு அப்பாவை இங்கு அழைக்க வேண்டும் என்று தோன்றியது. ஏனென்றால் பல்லவன் சித்தப்பாவின் திருமணமும் நிச்சயிக்கப்பட்டு இருந்தது. இப்போது பாட்டி அம்மாவுடன் தான் தவறு செய்து விட்டதாக உணர்ந்தார். அப்போது எனக்கு 6 வயது ஆகியிருந்தது. 6 ஆண்டுகளாக அப்பா என்னை பார்க்கவே இல்லை. அப்போது அப்பா அம்மாவுக்கு அவர் விரைவில் இங்கு வரவிருக்கிறார் என்ற நல்ல செய்தியை சொன்னார். ஏனென்றால் அவர் சொந்த தொழில் தொடங்க போதுமான பணம் சேமித்திருந்தார். பல்லவனையும் அந்த தொழிலில் சேர்த்து கொள்ளலாம் என்று நினைத்தார். இதனால் அவர் மீண்டும் வெளிநாடு செல்ல வேண்டியிருக்காது. அம்மா இதை யாரிடமும் சொல்லவில்லை. அனைவரும் அப்பா எப்போது திரும்புவார் என்று காத்திருந்தார்கள். இதற்கிடையில் பாட்டி மிகவும் நோய்வாய்ப்பட்டதால் அப்பா கட்டாயம் வர வேண்டியிருந்தது. என்னை பார்த்த உடனேயே அவர் அழ ஆரம்பித்தார். என்னை கட்டிப்பிடித்து அன்பு காட்ட ஆரம்பித்தார். என் மகன் எப்போது இவ்வளவு பெரியவன் ஆனான் என்று எனக்கு தெரியவில்லை என்று சொல்வது போல் இருந்தது. எனக்கு அவர் ஒரு அந்நியராக இருந்தார். அதனால் நான் அவரிடமிருந்து கொஞ்சம் விலகி இருந்தேன். இது என் தந்தைக்கு மிகவும் வேதனை அளித்தது. அவருடைய சொந்த மகன் அவர் மீது அன்பு காட்ட வேண்டியவன் இப்போது தன் தந்தையை அடையாளம் கூட காண முடியவில்லை. நான் சிறியவன், வெகுளி. அதனால் அப்போது அவர் வழியை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் அவர் முகம் இன்றும் என் நினைவுகளில் உள்ளது. அவர் என்னை பார்த்து நம்பிக்கையுடன் சிரிப்பார். ஆனால் நான் எந்த பதிலும் சொல்ல மாட்டேன். அம்மாவை கட்டி கொண்டு உட்கார்ந்து விடுவேன். அப்போது அவர் முகத்தில் தோன்றிய வலி என் இதயத்தையும் பிளக்கும். நான் அப்போது புத்திசாலித்தனமாக இருந்திருக்கலாமே. அவர் என்னை முன்பே தன் மடியில் தூக்கி வளர்த்திருந்தால் நான் குழந்தை பருவத்தில் இருந்தே அவர் பாசத்தை அறிந்திருப்பேன். ஆனால் இப்போது நேரம் கடந்து விட்டது. பாட்டி காலமானார். அப்பா இங்கே சொந்த தொழிலை தொடங்கினார். அப்பா நிரந்தரமாக எங்களுடன் வந்து விட்டதால் அம்மா மகிழ்ச்சி அடைந்தார். அப்பா இந்தியாவுக்கு வந்து 4 மாதங்கள் ஆகியிருந்தன. ஆனால் பல்லவன் சித்தப்பாவின் அலட்சியம் மற்றும் பிடிவாத குணம் காரணமாக தொழில் நஷ்டமடைந்து கொண்டே இருந்தது. அப்பா எவ்வளவு உழைத்தாரோ அவ்வளவுக்கு பல்லவன் சித்தப்பா அலட்சியத்தால் எல்லாவற்றையும் வீணாக்கி விட்டார். அவர் தன் மனைவிக்கான ஆடம்பர செலவுகளுக்காக பணத்தை விரயமாக்கி கொண்டிருந்தார். 4 மாதங்களில் அப்பாவின் சேமிப்பு அனைத்தும் தீர்ந்து விட்டது. அவர் முற்றிலும் வெறுங்கையுடன் நின்று விட்டார். இதனால் அப்பா மிகவும் வருத்தமடைந்தார். அவர் பல்லவன் சித்தப்பாவிடம், இனி நீ ஏதாவது செய்ய வேண்டும். ஏனென்றால் இது எவ்வளவு காலத்திற்கு நீடிக்கும்? நான் உன் மனைவிக்கான செலவை எவ்வளவு காலத்திற்கு தாங்கிக் கொண்டிருப்பேன்? எனக்கும் என் மனைவியும் குழந்தையும் இருக்கிறார்கள் என்று சொன்னார். இதற்கு பல்லவன் சித்தப்பா பெரும் கலைவரம் செய்தார். அப்பா எங்களுக்காக ஒரு நிலத்தை முன்பதிவு செய்து வைத்திருந்தார். அதில் அவர் வீடு கட்டி கொண்டிருந்தார். வீடு பாதியிலேயே கட்டப்பட்டிருந்தது. அப்பா தீவிரமாக நோய்வாய்ப்பட்டார். வியாபாரம் ஏற்கனவே நஷ்டத்தில் போய் கொண்டிருந்தது. வீட்டில் உணவுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டது. இருப்பினும் பாட்டியின் சில நகைகள் இருந்தன. அவற்றை பாட்டி உயிரில் 2 சகோதரர்களும் பிரித்து கொள்ள வேண்டும் என்று கூறியிருந்தார். ஆனால் சித்தப்பா அந்த நகைகளையும் அபகரித்து விட்டார். அப்பாவிடம், உங்களுக்கு தங்கம் மற்றும் நகைகளுடன் எந்த சம்பந்தமும் இல்லை என்று தெளிவாக கூறிவிட்டார். அப்பா இதனால் மிகவும் பாதிக்கப்பட்டார். தீவிரமாக நோய்வாய்ப்பட்டார். இவ்வாறு அவர் தாயகம் திரும்பிய 1 வருட காலத்திற்குள் எங்களை விட்டு பிரிந்து சென்றார். இந்த அதிர்ச்சி என் அம்மாவுக்கு மிகவும் பாரமாக இருந்தது. ஆனால் சித்தப்பாவுக்கு ஒரு பெரிய புதையல் கிடைத்தது போல இருந்தது. இந்த வீட்டை பாட்டி என் அப்பாவின் பெயருக்கு மாற்றி வைத்திருந்தார். இது பாட்டி செய்த ஒரே நல்ல காரியம். ஆனால் இதிலும் எந்த பயனும் இல்லை. ஏனென்றால் சித்தப்பா மிகுந்த தந்திரத்துடனும் திறமையுடனும் அந்த வீட்டின் ஆவணங்களை அவர் பெயருக்கு மாற்றிக் கொண்டார். இப்போது அவருக்கு எங்களை இந்த வீட்டில் இருந்து வெளியேற்ற ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்தது. பாதியிலேயே கட்டப்பட்ட எங்கள் வீட்டை பண பற்றாக்குறையால் தொழிலாளர்கள் வேலையை நிறுத்திவிட்டார்கள். அந்த வீட்டை நாங்கள் மிக குறைந்த விலைக்கு விற்க வேண்டியிருந்தது. சித்தப்பா எங்களிடம் தெளிவாக, இப்போது என் மனைவிக்கு பிரசவமாக போகிறது, என் குடும்பமும் பெருக போகிறது, எனவே நீங்கள் இருவரும் இங்கிருந்து செல்லுங்கள் என்று சொன்னார். இது என் அம்மாவுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. ஆனால் அவர் ஒரு சுயமரியாதை உள்ள பெண். அவர் தன் சேமிப்பிலிருந்து ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்தார். நாங்கள் இருவரும் அங்கு வசிக்க ஆரம்பித்தோம். ஒரு சொந்த வீட்டை விட்டு விட்டு நாங்கள் இங்கு வர வேண்டியிருந்ததை நினைத்து எனக்கு அழுகை வந்தது. அப்போது எனக்கு சுமார் 10 வயது ஆகியிருந்தது. இந்த 10 வருடங்கள் என் வாழ்க்கையின் மிகவும் துக்ககரமான ஆண்டுகள். நான் என் அம்மாவை ஒவ்வொரு கணமும் அழுது பார்த்தேன். ஆனால் அவர் என்னிடம் ஒருபோதும் எந்த புகாரும் செய்யவில்லை.
நான் இரவுகளில் அவர் உடைந்து கடவுளிடம், கடவுளே, என் வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லை என்றால் பரவாயில்லை, என் குழந்தையின் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வைத்திரு, அதனால் அவன் ஒரு சிறந்த வாழ்க்கையை வாழ முடியும், என் எஞ்சிய நாட்கள் உன்னை நினைத்து நன்றாக கழியட்டும் என்று பிரார்த்தனை செய்வதை நான் அடிக்கடி பார்த்திருக்கிறேன். நாட்கள் சென்றன, நான் வளர்ந்தேன். அம்மா எனக்கு பிரத்யேகமாக படிக்க வைத்தார். அதனால் நான் யாருக்கும் கீழ் வேலை செய்ய வேண்டியதில்லை. நான் யாருடைய வேலைக்காரனும் ஆகிவிடக் கூடாது. மாறாக படித்து ஒரு நல்ல தொழிலை தொடங்க வேண்டும் என்று அவர் நினைத்தார். ஆனால் எனக்கு தொழில் மீது எப்போதும் பயம் இருந்தது. இளவயதில் அப்பாவின் தொழில் ஏற்பட்ட நஷ்டத்தை பார்த்ததால் நான் வேலைதான் செய்வேன் என்று முடிவு செய்தேன். நான் வாலிபன் ஆனேன். அம்மா தையல் எம்ப்ராய்டரி வேலைகளை செய்தும் மக்களின் வீடுகளில் வேலை செய்தும் என்னை வளர்த்தார். அவர் என் வாழ்க்கைக்கு செய்த பெரிய உபகாரம், அதை நான் ஒருபோதும் மறக்க முடியாது. அவர் என் வாழ்க்கைக்கு ஒரு ஒளிரும் நட்சத்திரமாக இருந்தார். அது எனக்கு ஒவ்வொரு கணமும் நினைவிருக்கும். அவர் எனக்காக எவ்வளவு தியாகம் செய்தார். நான் வாலிபன் ஆனேன். நல்ல மதிப்பெண்களுடன் பட்டம் பெற்றேன். அம்மாவின் முகத்தில் இப்போது சுருக்கங்கள் வந்துவிட்டன. காலம் அவரை முன்பே முதியவராக்கிவிட்டது. அப்பாவின் பிரிவு அவரை முற்றிலும் பலவீனமாக்கிவிட்டது. ஆனால் நான் அவருக்கு ஒரு ஆதரவாக இருந்தேன். அதனால் அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். அவர் என்னை பெரிய ஆளாக பார்க்க விரும்பினார். என் வெற்றியை தன் கண்களால் பார்த்த பிறகு அவர் விரைவில் என் திருமணத்தை நடத்த வேண்டும் என்று முடிவு செய்தார். ஏனென்றால் இப்போது அவர் ஓய்வெடுக்க விரும்பினார். என் பொறுப்பில் இருந்து விடுபட விரும்பினார். நான் அவர் பேச்சை கேட்டு தலையசைத்து சம்மதம் தெரிவித்தேன். என் அலுவலகத்தில் ஒரு பெண்ணை நான் விரும்புகிறேன் என்று சொன்னேன். பட்டம் பெற்ற உடனேயே அம்மா தனக்கு தெரிந்தவர்கள் மூலம் எனக்கு ஒரு நல்ல நிறுவனத்தில் வேலை வாங்கி தந்தார். நான் வேலை செய்ய ஆரம்பித்த 6 மாதங்கள் ஆகிவிட்டன. என் சம்பளம் நன்றாக இருந்தது. எங்கள் வீட்டு சூழ்நிலை மேம்பட்டது. நாங்கள் ஒரு நல்ல வாடகை வீட்டில் வசித்து வந்தோம். நான் சீட்டு போட்டு பணம் சேமித்து எங்கள் சொந்த வீட்டை வாங்குவேன் என்று அம்மாவிடம் சொல்லியிருந்தேன். என் எண்ணத்தை கேட்டு அம்மா மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். ஆனால் அவர், முதலில் நீ திருமணம் செய்து கொள், வாழ்க்கை துணைவியும் தன் அதிர்ஷ்டத்தை கூடவே கொண்டு வருவாள் என்று சொன்னார். இவ்வாறு நான் என் விருப்பத்தை சொல்லி அவரை சம்மதிக்க வைத்தேன். அவர் என் திருமணத்தை மிக சிறப்பாக செய்து வைத்தார். என் சக ஊழியரான விசாகாவை நான் திருமணம் செய்து கொண்டேன். விசாகா தான் முதலில் தன் காதலை வெளிப்படுத்தினாள். அவள் என்னை பிடிக்கும் என்றும் என்னை திருமணம் செய்து கொள்ள விரும்புவதாகவும் சொன்னாள். விசாகாவுக்கு 3-4 சகோதரிகள் இருந்தார்கள். அவள் மூத்தவள். வேலை செய்து கொண்டிருந்தாள். திருமணத்திற்கு பிறகும் வேலை செய்வேன் என்று அவள் என்னிடம் தெளிவாக சொன்னாள். ஆனால் நான் இதை பற்றி அம்மாவிடம் சொன்னபோது அவர் கோபமடைந்தார். அவர், நான் மருமகளை கொண்டு வருவது அவள் வீட்டை பார்த்து கொள்வாள், உன்னை கவனித்துக் கொள்வாள் என்பதற்காகத்தான். அவள் திருமணத்திற்கு பிறகும் இப்படி வேலை செய்து கொண்டிருந்தால் உன்னை யார் கவனித்துக் கொள்வார்கள்? நான் இதை அனுமதிக்க முடியாது என்று சொன்னார். நான் இந்த விஷயத்தை என் மனைவியிடம் சொன்னபோது அவள் ஒரு கணம் மௌனமாக இருந்து பிறகு சம்மதித்தாள். ஆனால் அவர்கள் இருவருக்கும் இடையே முதலில் இந்த விஷயத்தில் தான் விவாதம் நடக்கும் என்று எனக்கு எப்படி தெரியும்? என் மனைவி என் அம்மா மீது தன் மனதில் ஒரு பெரிய தவறான புரிதலை வளர்த்து கொள்ள ஆரம்பித்தாள். ஆனால் விரைவில் என் திருமண வாழ்க்கையின் மோசமான நாட்கள் வர ஆரம்பித்தன. ஏனென்றால் என் அம்மாவும் என் மனைவியும் பல விஷயங்களில் கருத்து வேறுபாடு கொண்டிருந்தனர். நான் இருவருக்கும் இடையில் சிக்கிக் கொண்டேன். நான் அலுவலகத்தில் இருந்து சோர்வாக வீட்டிற்கு வரும்போது என் மனைவி அம்மா மீது நீண்ட புகார்களை பட்டியல் போடுவாள். மெதுவாக நான் அவர்களின் புகார்களுக்கு கவனம் கொடுப்பதை நிறுத்திய போது என் மனைவியும் புகார் செய்வதை நிறுத்திவிட்டாள். ஆனால் இப்போது நிலைமை தலைகீழாக மாறியது. என் அம்மா முன்பை விட மிகவும் பலவீனமாக தோன்றினார். அவர் அடிக்கடி என் அருகில் வந்து உட்கார்ந்தால் என் மனைவிக்கு மிகவும் கோபம் வரும். அவள், உங்கள் அம்மா என் மீது புகார் சொல்வதற்காகத்தான் உங்கள் அருகில் வந்து உட்காருகிறார், நீங்கள் அவரிடம் சொல்லிவிடுங்கள், நீங்கள் வீட்டிற்கு வந்தவுடன் நாமும் கணவன் மனைவியாக சிறிது நேரம் தனியாக செலவிட வேண்டும் என்று சொன்னாள். நான் இந்த விஷயத்தை என் அம்மாவிடம் சொன்னபோது அவர் என் அருகில் வந்து உட்கார்வதையும் நிறுத்திவிட்டார். சில சமயங்களில் அவர் அழுது கொண்டிருப்பதை கண்டேன். அப்போது என் மனைவி என்னிடம், அவர் காலையில் சண்டை போடுகிறார், பிறகு நீங்கள் வந்தவுடன் போலியான கண்ணீரை தன் கண்களில் நிரப்பிக் கொள்கிறார், அதனால் நீங்கள் அவர் கண்ணீரை நம்புவீர்கள், நீங்கள் என்னை நம்புங்கள், நான் உங்கள் மனைவி, நான் பைத்தியம் இல்லை, ஆனால் எங்கோ உங்கள் அம்மாவின் மனநிலையில் நிச்சயம் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது, அவர் சந்தித்த சம்பவங்கள் அவரை மிகவும் பலவீனமாக்கிவிட்டது, அதனால் நீங்கள் அவர் பேச்சை கேட்காதீர்கள் என்று சொன்னால். நான் என் மனைவியை பக்கத்தில் உட்கார வைத்து,
என் அம்மா எனக்காக உண்மையிலேயே நிறைய தியாகம் செய்திருக்கிறார். உன்னை நான் வேண்டுகிறேன், நீ அந்த தியாகங்களை கருத்தில் கொண்டு அவர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள். அவர்கள் உண்மையிலேயே பலவீனமாக இருந்தால் நீ ஆரோக்கியமாக இருக்கிறாய். அவர்களுக்கு பதில் சொல்லாதே. என் பொருட்டு அமைதியாக அவர்களின் பேச்சை கேட்டுக்கொள். என் மனைவி ஆச்சரியத்துடன் என்னை பார்த்து அமைதியானாள். அன்றிலிருந்து அவள் என்னிடம் புகார் செய்வதை நிறுத்திவிட்டாள். ஆனால் அதற்கு நேர்மாறாக நடந்தது. என் அம்மா மீண்டும் என் அருகில் வந்து உட்கார ஆரம்பித்தார். நான் வேலையில் இருந்து திரும்பும் போதெல்லாம் என்னிடம், மகனே, நான் இந்த வீட்டை விட்டு வெளியேற விரும்புகிறேன். உன் மனைவி எனக்கு சாப்பாடு கொடுப்பதில்லை, என்னிடம் சரியாக பேசுவதில்லை, வீட்டின் எந்த வேலையிலும் கை வைக்க விடுவதில்லை. இது என் வீடு என்று சொல்கிறாள். நீ ஒரு வேலை செய், என்னை காப்பகத்தில் விட்டுவிடு. வீடு இப்போது உன்னுடையதுதானே, உன் பெயரில் தான் நான் எழுதிவிட்டேன். நீதானே இந்த வீட்டை கட்டினாய், இல்லையா? அப்படியானால் எனக்கு இங்கு என்ன உரிமை இருக்கிறது என்று கேட்பார். அவர் அடிக்கடி அழுது விடுவார். நான் பாசத்துடன் அவரை சமாதானப்படுத்துவேன். அம்மா, சேர்ந்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள். அவள் உங்கள் மருமகள், எதிரி இல்லையே. அவள் ஏன் அப்படி செய்வாள் என்று கேட்பேன். பிறகு அம்மா அமைதியாகி விடுவார். பிறகு தன் அறைக்கு சென்று அறையின் கதவை பூட்டிக் கொள்வார். என் மனைவி வெற்றியுடன் என்னை பார்ப்பாள். பார்த்தீர்களா, நான் உங்களிடம் சொன்னேன் அல்லவா, அவருடைய மனநிலை சரியில்லை, நாம் அவரை மருத்துவரிடம் அழைத்து செல்ல வேண்டும் என்று. அவள் சொன்னதை கேட்டு நான் மருத்துவரிடமும் அழைத்து சென்றேன். மருத்துவர் சில மருந்துகளை கொடுத்து, அவருடைய மூளை முற்றிலும் ஆரோக்கியமாக உள்ளது, எந்த மனநிலை பிரச்சனையும் இல்லை, நீங்கள் வீட்டின் சூழ்நிலையை மட்டும் மேம்படுத்துங்கள் என்று சொன்னார். மருத்துவர் சொன்னதை கேட்டு எனக்கு மிகவும் ஆச்சரியம் ஏற்பட்டது. வீட்டிற்கு வந்து நான் என் மனைவியிடம் சொன்னபோது அவள், நீங்கள் தவறான மருத்துவரிடம் சென்றுள்ளீர்கள், நீங்கள் ஒரு வேலை செய்யுங்கள், நீங்கள் உங்கள் அலுவலகத்தில் கவனம் செலுத்துங்கள், நான் அம்மாவை நானே அழைத்து செல்கிறேன் என்று சொன்னாள். பிறகு அவள் என்னிடம், உங்கள் அம்மா மனநல பாதிப்பால் பாதிக்கப்பட்டுள்ளார், சில மருந்துகள் தேவை என்று மருத்துவர் சொன்னார் என்று கூறினாள். என் மனைவி உணவில் மருந்துகளை கலந்தாள். அதனால் அம்மா அதிக நேரம் தூங்கி கொண்டிருந்தார். ஆனால் நான் வீட்டிற்கு வந்தபோது அவர் என்னிடம் ஒரே விஷயத்தை சொல்வார், என்னை காப்பகத்தில் விட்டுவிடு, இங்கிருந்து என் சவப்பெட்டி தான் வெளியே போகும், நீ ஏன் புரிந்து கொள்ள மாட்டேங்கிறாய்? என் மனைவி என் அருகில் வந்து, நீங்கள் உங்கள் அம்மாவின் பேச்சை கவனிக்காதீர்கள், இது மருந்துகளின் விளைவு. அவர் இப்படி பிதற்றுகிறார், நான் அவரை நன்றாக கவனித்துக் கொள்கிறேன், நான் அவரை ஒருபோதும் திட்டியதோ அல்லது புறக்கணித்தோ இல்லை. நீங்கள் ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், அவர் இப்போது பைத்தியமாகிவிட்டார். ஒரு பைத்தியக்காரரை சமாளிப்பதுடன் முழு வீட்டையும் நிர்வகிப்பது உங்கள் மனைவிக்கு எவ்வளவு கடினமாக இருக்கும். நீங்கள் என் மீது ஒருபோதும் சந்தேகம் கொள்ளாதீர்கள். அவள் தன் இனிமையான பேச்சால் என்னை வசப்படுத்தி விடுவாள். நான் என் அம்மாவை தவறாக புரிந்து கொள்ள ஆரம்பித்தேன். சில சமயங்களில் நான் என் அம்மா எனக்காக எவ்வளவு தியாகம் செய்தார், இப்போது அவருக்கு இந்த நிலைமை ஆகிவிட்டதே என்று ஆழ்ந்த மன அழுத்தத்திற்கு செல்வேன். நாட்கள் சென்றன. இப்போது அவருக்கும் என் மனைவிக்கும் இடையான தினசரி சண்டை அதிகமாகிவிட்டது. என் அம்மா தினமும் என்னிடம், என்னை முதியோர் இல்லத்தில் விட்டுவிடு என்றுதான் சொல்வார். அவர், நீ ஏன் புரிந்து கொள்ள மாட்டாய்? உன் மனைவி எனக்கு மிகவும் கொடுமை செய்கிறாள், எனக்கு வலுக்கட்டாயமாக மருந்துகளை கொடுக்கிறாள், நீ ஏன் அவளை சத்தம் போட மாட்டாய் என்று கேட்பார். அவர் அழும்போது என் இதயம் யாரோ முஷ்டியில் பிடிப்பது போல் வலிக்கும். ஆனால் நான் வீட்டிலேயே அமைதி நிலவ வேண்டும் என்று விரும்பினேன். அலுவலகத்தில் இருந்து வந்த பிறகு எனக்கு நிம்மதி தேவைப்பட்டது. ஆனால் என் மனைவி நான் வருவதற்கு முன்பே அவரை அறையில் பூட்டி விடுவாள். பிறகு அவர் தன் அறையில் தனியாக கிடப்பார். பல நாட்களாக நான் அவர் முகத்தை கூட பார்க்கவில்லை. அவருடைய சத்தத்தில் இருந்து மட்டுமே அவர் அறையில் இருக்கிறார், சத்தமாக அழுது கொண்டிருக்கிறார் என்று என்னால் யூகிக்க முடிந்தது. என் மனைவி, அவர் இப்போது பைத்தியமாகி விட்டார் மற்றும் யாருக்கும் தீங்கு விளைவிக்கலாம், நீங்கள் இவற்றை பற்றி கவலைப்பட வேண்டாம், நான் அவரை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறேன் என்று சொல்வாள். ஆனால் என் அம்மா என்னை பார்க்கும் போதெல்லாம் அதே விஷயத்தை சொல்வார். இப்போது நானும் அவர் பேச்சை கவனிக்கவில்லை. ஏனென்றால் என் மனைவி என் அம்மா பைத்தியமாகிவிட்டார் என்று என்னை நம்ப வைத்து விட்டாள். ஒரு நாள் என் மனைவி, ஏன் நாம் உண்மையில் அவர் சொன்னபடி செய்யக்கூடாது, ஏன் அவருடைய ஆரோக்கியத்தை கருத்தில் கொண்டு அவரை முதியோர் இல்லத்தில் விடக்கூடாது என்று யோசனை சொன்னாள். அவள் சொன்னதை கேட்டு எனக்கு மிகவும் கோபம் வந்தது. இருப்பினும் இந்த விஷயத்தை நான் பல முறை யோசித்திருந்தேன். ஆனால் அவமானத்திற்கு பயந்தேன். மக்களுக்கு தெரிந்தால் என்ன சொல்வார்கள்? சமீரின் அம்மா தன் முழு வாழ்க்கையையும் அவனுக்காக அர்ப்பணித்தாள். கடினமான சூழ்நிலைகளில் சமீரை வளர்த்தார்.
இன்று அவன் நன்றாக சம்பாதிக்கும் நிலைக்கு வந்து விட்டான். இப்போது சமீர் தன் மனைவி பேச்சை கேட்டு தன் தாயை முதியோர் இல்லத்திற்கு அனுப்பிவிட்டான் என்று சொல்வார்கள். இருப்பினும் என் அம்மா வீட்டிலும் நல்ல நிலையில் இல்லை. இந்த உணர்வு எனக்கு இருந்தது. ஆனால் நான் மிகவும் சுயநலவாதி, தன்னலவாதி ஆகிவிட்டேன். எனக்கு என் நிம்மதி மட்டுமே முக்கியமாக இருந்தது. தன் பல தியாகங்களால் என்னை காப்பாற்றி இந்த வீட்டிற்கு அழைத்து வந்த அந்த தாயை நான் அடிக்கடி மறந்துவிட்டேன். ஞாபகம் இருந்தும் நான் அவரை புறக்கணித்தேன். என் சொந்த வாழ்க்கை தொடங்கிய போது நான் வீட்டிற்கு வரும்போது எனக்கு நிம்மதி கிடைக்க வேண்டும் என்று விரும்பினேன். நான் என் மனைவியிடம், உனக்கு எது சரி என்று தோன்றுகிறதோ அதை செய், என் அம்மாவிற்கு நீ எதுவும் தவறாக செய்ய மாட்டாய் என்று நான் நம்புகிறேன் என்று சொல்லியிருந்தேன். இப்போது அடிக்கடி என் அம்மா அழுவதையும் கத்துவதையும் அவர் அறையிலிருந்து கேட்க முடிந்தது. ஆனால் என் மனைவி நான் வீட்டிற்கு வந்தவுடன் அவரை அவர் அறையில் பூட்டி விடுவாள். நான் காலையில் அலுவலகத்திற்கு புறப்படும் போது கூட அவருடைய அறைக்குள் தாழ்பால் போடப்பட்டிருக்கும். நான் எல்லாவற்றையும் அறிந்திருந்தும் என் கண்களை மூடிக்கொண்டேன். என் காதுகளில் விரல்களை அடைத்துக் கொண்டேன். ஆனால் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய பாடம் கற்றுக் கொடுக்கும் ஒரு காலம் வரவிருக்கிறது. அதற்காக நான் என் வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்துவேன் என்று எனக்கு தெரியாது. நடந்தது என்னவென்றால், அன்றும் நான் வழக்கம் போல அலுவலகத்திற்கு தயாராகி கொண்டிருந்தேன். என் அம்மா என் பின்னால் வந்தார். நான் அவர் பேச்சை கேட்கவில்லை. அம்மா, காலையில் என் மனதை சிதைக்காதீர்கள் என்று சொன்னேன். அவர் அழ ஆரம்பித்தார். என் முன்னால் கைகளை கூப்பி, என்னை முதியோர் இல்லத்தில் விட்டுவிடு, அங்கே சென்று நான் என் எஞ்சிய வாழ்க்கையை வாழ்வேன். ஆனால் உன் அலட்சியத்தை பார்த்தால் எனக்கு என் உயிரை மாய்த்து கொள்ள வேண்டும் போலிருக்கிறது என்றார். ஒரு கணம் என் அம்மாவை பார்த்தேன். ஆனால் அடுத்த கணமே என் முகத்தில் வெறுப்பு தோன்றியது. நான் நாள் முழுவதும் நீங்கள் நிம்மதியாக இருக்க விடுவதில்லை. காலையில் வெளியேறும் போது ஆசீர்வாதங்களுடன் வழி அனுப்பி வையுங்கள் என்று சொன்னேன். இதை கேட்ட என் அம்மா முன் வந்து என் தலையில் கை வைத்து ஆசீர்வதித்தார். நான் அன்று மிகவும் மோசமான மனநிலையுடன் அலுவலகத்திற்கு சென்றேன். ஏன் என்று தெரியவில்லை. ஆனால் என் இதயம் வேகமாக துடித்தது. அலுவலகத்திலும் என் மனம் எந்த வேலையிலும் ஈடுபடவில்லை. எல்லா வேலைகளும் தவறாக போக ஆரம்பித்தன. முதலாளியும் என்னை கடிந்து கொண்டார். கடந்த சில நாட்களாக உங்கள் கவனம் வேலையில் இல்லை என்று சொன்னார். என் அம்மாவின் விஷயத்தில் என் மனைவியை நான் நம்பவில்லை. ஆனால் எனக்கு வீட்டின் அமைதி முக்கியமாக இருந்தது என்று நான் அவரிடம் என்ன சொல்வது? அதனால் நான் என் வயதான அம்மாவுடன் எப்படி வேண்டுமானாலும் நடந்து கொள்ளலாம் என்று அவளுக்கு முழு சுதந்திரம் கொடுத்திருந்தேன். நான் எவ்வளவு துரதிர்ஷ்டசாலி என்பதை நான் விரைவில் உணர்வேன். நடந்தது என்னவென்றால், நான் அலுவலகத்தில் இருந்து திரும்பிய போது என் மனைவி என் மீது கத்த ஆரம்பித்தாள். அவள் அலுவலகத்திலிருந்து கிளம்பிய பிறகு, நீங்கள் எங்கே சென்றீர்கள்? மதியம் நான் உங்களுக்கு பல முறை போன் செய்தேன், ஏன் என் போனை எடுக்கவில்லை என்று சொன்னாள். நான் மொபைலை பார்த்தேன். ஆனால் அவள் அம்மா மீதுதான் புகார் செய்வாள் என்று எனக்கு தெரியும். அதனால் நான் போனை அணைத்து விட்டேன். ஆனால் இப்போது அவள் சொன்னதை கேட்டு என் கேட்கும் சக்தியை என்னால் நம்ப முடியவில்லை. அவள், உங்கள் அம்மா வீட்டை விட்டு ஓடிவிட்டார். நான் நிறைய தேடி பார்த்தேன், ஆனால் அவர் கிடைக்கவில்லை. இப்போது அவர் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையாகிவிட்டார் என்று சொன்னாள். என் இதயம் உடைந்து விட்டது. நான் என் மனைவியை பித்து பிடித்த கண்களால் பார்த்து, என்ன சொல்கிறாய்? நீ சுயநிலவில் இருக்கிறாயா? அவர் எப்படி வீட்டை விட்டு வெளியேற முடியும் என்று கேட்டேன். நான் மிகவும் பிஸியாக இருந்தேன் என்பது வேறு விஷயம். நான் அம்மாவை கவனிக்கவில்லை. அவர் நலமா என்று கேட்கவில்லை. என் மனைவியின் நடத்தை அம்மாவுடன் எப்படி இருக்கிறது என்றும் தெரிந்து கொள்ள முயற்சிக்கவில்லை. எல்லாமே பகல் வெளிச்சம் போல தெளிவாக இருந்தது. என் மனைவியின் நடத்தை அம்மாவுடன் சரியாக இல்லை. இப்போது என் காலடியில் இருந்த நிலம் விலகியது. நான் பித்து பிடித்தவன் போல் வீட்டை விட்டு வெளியேறினேன். இரவு முழுவதும் நான் அவரை பைத்தியம் போல் தேடினேன். சில நேரங்களில் இங்கே, சில நேரங்களில் அங்கே, சில நேரங்களில் மருத்துவமனை, சில நேரங்களில் காவல் நிலையம். கடைசியில் இரவு முழுவதும் சோர்வடைந்து என் நண்பனுடன் அவன் வீட்டிற்கு அருகில் உள்ள குப்பை குவியலுக்கு அருகில் இருந்த ஒரு திண்ணையில் உட்கார்ந்து அழ ஆரம்பித்தேன். என் நண்பன் எனக்கு ஆறுதல் அளித்தான். அப்போது தெரு அமைதியாக இருந்தது. தெருவிளக்குகள் எரிந்து கொண்டிருந்தன. என் நண்பன், ஆண்டி மிகவும் வயதானவர், அவர் வெகு தூரம் செல்ல முடியாது, நாம் அருகிலேயே தேட வேண்டும் என்று சொன்னான். நான் அவனை பார்த்தேன். திடீரென்று அவன் பார்வை எதிரே குப்பை குவியலுக்கு அருகில் இருந்த ஒரு வயதான பெண் மீது விழுந்தது. அவள் குப்பை குவியலில் இருந்து உணவை தேர்ந்தெடுத்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தாள். அவனுக்கு வாந்தி வருவது போல் இருந்தது. அவன், பார் நண்பா,
ஏன் என்று தெரியவில்லை. ஆனால் அவர் உன் அம்மா போலவே தெரிகிறார். பார், ஒருவேளை அது அவராக இருக்கலாம் என்று சொன்னான். நான் அவனை திட்டினேன். அவன், நீ பைத்தியமாகி விட்டாயா? என் அம்மாவின் மனநிலை சரியில்லை. ஆனால் இவர் இப்படிப்பட்ட செயல்களை செய்ய மாட்டார். அவருக்கு வீட்டில் உணவு கிடைக்கிறது என்று சொன்னேன். என் பேச்சை கேட்டவன், நீ கோபப்படாதே, ஆனால் ஒரு முறை போய் பார்த்து விடு என்று என்னிடம் சொன்னான். நான் அவனிடம், நீ எனக்கு பெரிய உதவி செய்திருக்கிறாய். நான் உனக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன். இப்போது நாம் நாளை மீண்டும் அவர்களை தேட முயற்சி செய்வோம். அவர் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன். நீயும் பிரார்த்தனை செய் என்று சொன்னேன். அவன் எனக்கு ஆறுதல் கூறி தேற்றிவிட்டு சென்றான். நான் வேகமாக அந்த பெண் இருக்கும் திசையை நோக்கி நடந்தேன். அவளை பார்த்த ஒரு கணம் என் இதயம் நின்று விட்டது. அவர் நிற்கவில்லை, மாறாக அது என் அம்மா தான். அவர் மிகவும் பலவீனமாக இருந்தார். முதல் பார்வையில் நான் அவரை அடையாளம் காண முடியவில்லை. என் நண்பன் அவரை அடையாளம் கண்டான். ஆனால் நான் எவ்வளவு துரதிர்ஷ்டசாலி! அவர் வயிற்றில் 9 மாதங்கள் இருந்தும் என் தாயை அடையாளம் காண முடியவில்லை. என் மனைவி அவரை என்ன நிலைக்கு ஆகிவிட்டாள். இன்று காலையில் தான் அவரை பார்த்தேன். ஆனால் நான் அவரை திரும்பி பார்க்க கூட இல்லை. பார்த்திருந்தால் ஒருவேளை இந்த சம்பவம் நடந்திருக்காது. அவர் குப்பை குவியலில் இருந்து காஞ்ச உணவை தேர்ந்தெடுத்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தார். என் இதயம் நொறுங்கி போனது. நான் அங்கே அவர் காலடியில் விழுந்தேன். எனக்கு என் அம்மா கிடைத்து விட்டார். நான் அம்மா என்று கூப்பிட்டேன். அவர் உடனடியாக என்னை நோக்கி பார்த்தார். சிரிக்க ஆரம்பித்தார். அவர் சிரிக்கும் போது ஒரு சின்ன பெண்ணை போல் இருந்தார். நான் ஓடி சென்று அவர் அருகில் சென்றேன். அவரை கட்டி அணைத்து அழ ஆரம்பித்தேன். அவரும் என்னை பார்த்து கண்ணீர் விட்டார். நீண்ட நேரம் நாங்கள் ஒருவரை ஒருவர் குறை சொல்லிக் கொண்டிருந்தோம். நான் அவர் காலடியில் என் தலையை வைத்தேன். அவரை குப்பை குவியலில் இருந்து வீட்டிற்கு அழைத்து வந்தேன். அவரை சுத்தப்படுத்தினேன். இதற்கிடையில் என் மனைவியின் முகபாவனையை பார்த்து இது அனைத்தும் அவள் சதிதான் என்பதை நான் புரிந்து கொண்டேன். இருப்பினும் என் அம்மா என் மனைவிக்கு எதிராக என்னிடம் ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை. என்னிடம் இவ்வளவுதான் புகார் சொன்னார். நீயும் உன் தாயிடம் முகம் திருப்பி விட்டாய் இல்லையா? அதனால் தான் நான் வீட்டை விட்டு வெளியேறினேன். நானே முதியோர் இல்லத்திற்கு சென்று விடலாம் என்று. ஆனால் நான் வழி தவறிவிட்டேன். காலை முதல் இரவு வரை இங்கேயே குப்பை குவியலுக்கு அருகில் உட்கார்ந்திருந்தேன். இதை கேட்டதும் என் இதயம் வலியால் நிரம்பியது. நான் உடனடியாக அவருக்கு நல்ல உணவை வரவழைத்தேன். அவர் கைகளை கால்களை முத்தமிட்டேன். இவர்தான் இவ்வளவு கஷ்டங்களில் என்னை வளர்த்த தாய். நான் எப்படி அவர் மீது இவ்வளவு அக்கறையற்று இருந்தேன். சிறிது நேரத்திலேயே என் மனைவி என் முன் வந்தாள். சந்திக்கும் நேரம் முடிந்து விட்டால் என் பேச்சையும் கேளுங்கள். நேற்று இரவு முதல் எனக்கு உடம்பு சரியில்லை. நான் மருத்துவரிடம் செல்ல வேண்டும் என்று சொன்னாள். நான் கோபத்துடன் அவளை பார்த்து, நீ என் அம்மாவுக்கு எந்த மருத்துவரிடம் சிகிச்சை அளித்தாயோ அவரிடமே மருந்து வாங்கிக் கொள். அவர் நல்ல மருந்துகளை கொடுக்கிறார். பார், என் அம்மாவின் உடல்நிலையும் சரியாகிவிட்டது. நீயும் சரியாகி விடுவாய் என்று சொன்னேன். என் குறிப்பை அவள் புரிந்து கொண்டாள். இந்த கிழவி என்னை கஷ்டப்படுத்துகிறாள். எப்போது பார்த்தாலும் என்னுடன் சண்டை போட தயாராக இருக்கிறாள். இன்று காலையில் கூட மிகவும் தொந்தரவு செய்தாள். அதனால் அவரே வீட்டை விட்டு வெளியேறினார். நீங்கள் காலை முதல் வெளியே இருந்தீர்கள், இப்போதுதான் திரும்பி இருக்கிறீர்கள். என் நலத்தை பற்றி விசாரிப்பது கூட முக்கியம் என்று நீங்கள் நினைக்கவில்லை என்று சொன்னாள். அவளுடைய சுபாவம் எனக்கு நன்றாக தெரியும். அவள் பலவிதமான பேச்சால் என்னை திசை திருப்பி என் அம்மாவிடம் இருந்து என்னை பிரிக்க முயன்றாள். என் வீட்டில் அந்த கிழவிக்கு இடமில்லை என்று அவள் சொன்னாள். நான் கோபத்துடன் அவளை பார்த்து, நீ சில நாட்கள் உன் அம்மாவின் வீட்டிற்கு சென்று தங்கு. அதனால் உன் மனம் அமைதியடையும் என்று சொன்னேன். ஆனால் அவள் என்னுடன் சண்டை போட ஆரம்பித்தாள். அவள் ஒன்று நான் இந்த வீட்டில் இருக்க வேண்டும் அல்லது இந்த கிழவி இருக்க வேண்டும் என்று சொன்னாள். நான் மீண்டும் என் அம்மாவை பார்த்தேன். அவர் தலையை குனிந்திருந்தார். அவர், நான் நீங்கள் இருவரும் நன்றாக வாழ வேண்டும் என்று தான் விரும்பினேன். அதனால் தான் நானே வீட்டை விட்டு சென்றேன் என்று சொன்னார். உண்மையில் என் மனைவி என் அம்மாவை வீட்டை விட்டு வெளியேற்றி விட்டாள். எல்லோரிடமும் அம்மா தாமாகவே சென்று விட்டார் என்று பரப்பிவிட்டாள். இப்போது என் சகிப்புத்தன்மையின் எல்லை முடிந்து விட்டது. நான் எழுந்து என் மனைவியை கன்னத்தில் அறைந்தேன். நான், இந்த அறை உனக்கு வெகு காலத்திற்கு முன்பே விழுந்திருக்க வேண்டும். நீ என் அம்மாவுக்கு எதிராக முதலில் குரல் கொடுத்த போதே விழுந்திருக்க வேண்டும். இந்த தாயின் பாதங்களை கழுவி நான் பிராயச்சித்தம் செய்தாலும் நான் அவருடைய கடனை அடைக்க முடியாத ஒரு நபர். நீ நேற்றுதான் என் வாழ்க்கையில் வந்தாய். என் அம்மாவிற்கு இந்த வீட்டில் இடமில்லை என்று சொல்கிறாய். நீ யார்? இந்த வீட்டிற்கு நான் தான் உரிமையாளர்.
யார் இந்த வீட்டில் இருக்க வேண்டும், யார் இருக்கக்கூடாது என்று நான் தான் முடிவு செய்வேன். நீ நன்றாக புரிந்து கொள், நீ இந்த வீட்டை விட்டு போக வேண்டும் என்று சொன்னேன். இதை கூறி நான் நின்றபடியே அவளுக்கு விவாகரத்து மிரட்டல் விடுத்தேன். அம்மா என்னை தடுக்க முயன்றார். ஆனால் நான் அவரிடம் தெளிவாகவும் உறுதியாகவும், இனி என்னால் தாங்க முடியாது. இந்த பெண் என்னை உங்களை விட்டு பிரித்து விட்டாள், சுயநலவாதி ஆக்கிவிட்டாள். ஆனால் கடவுளுக்கு நன்றி, அவர் என் கண்களை திறந்து விட்டார். நான் சரியான முடிவை எடுக்க முடிந்தது என்று சொன்னேன். என் மனைவி என் காலில் விழுந்து தான் கர்ப்பமாக இருப்பதாக கூறி தன்னை மன்னிக்கும்படி கெஞ்சினாள். ஆனால் நான் அப்போதும் அவளை மன்னிக்கவில்லை. நான் குழந்தையின் அனைத்து செலவுகளையும் ஏற்பேன். ஆனால் இந்த குழந்தையை என்னிடம் ஒப்படைத்து விடு, நான் மறுமணம் செய்வேன். அந்த குழந்தையை அந்த பெண் ஒரு தாயாக இருந்து வளர்ப்பாள். நான் திருமணம் செய்யாவிட்டாலும் கூட என் அம்மாவிடம் இந்த குழந்தையை ஒப்படைப்பேன். ஆனால் உன் நிழல் இந்த குழந்தையின் மீது விழ நான் விட மாட்டேன். நீ இந்த குழந்தையையும் உன்னை போலவே மாற்றி விடுவாய். இதை நான் ஒருபோதும் விரும்பவில்லை என்று சொன்னேன். அவள் அழுது கொண்டே அந்த வீட்டை விட்டு சென்றாள். நான் சில நாட்களில் அவளுக்கு விவாகரத்து கொடுத்தேன். இப்போது என் கவனம் அனைத்தும் என் அம்மாவின் ஆரோக்கியத்தை சரி செய்வதில் இருந்தது. கடவுளின் அருளால் 2 மாதங்களுக்குள் அவர் முன்பு போல் ஆரோக்கியமானார். வீட்டின் அனைத்து வேலைகளையும் அவரே செய்ய ஆரம்பித்தார். அவர் எனக்கு 2வது திருமணம் செய்து வைத்தார். தூரத்து உறவினர் ஒருவரின் மகளை எனக்கு திருமணம் செய்து வைத்தார். அவள் மிகவும் நல்ல பக்தியுள்ள பெண். அவள் என் அம்மாவை மிகவும் கவனித்துக் கொண்டாள். முழு வீட்டையும் நிர்வகித்தாள். ஒருவேளை என் அம்மாவுடன் அவளுக்கு வாக்குவாதம் ஏற்பட்டாலும் அவள் எனக்கு தெரியாமல் மறைத்து விடுவாள். எனக்கு ஒரு குழந்தை பிறக்கப் போகிறது, அதை அவள் கவனிக்க வேண்டும் என்று நான் அவளிடம் சொல்லியிருந்தேன். அவள் தலையசைத்து என் பேச்சை ஏற்றுக்கொண்டாள். கடவுளின் விருப்பத்தால் அவளுக்கு சொந்த குழந்தை பிறக்கவில்லை. என் முதல் மனைவியால் பிறந்த குழந்தையை நான் அவளிடம் கொடுத்தேன். இவ்வாறு எங்கள் குடும்பம் முழுமை அடைந்தது. என் முதல் மனைவி இன்றும் வருத்தப்படுகிறாள். ஆனால் நான் அவளை துயரப்பட விட்டேன். யாராவது ஒரு தாயை குழந்தையிடமிருந்து பிரிப்பதும், ஒரு குழந்தையின் மனதில் தாய்க்கு எதிராக விஷத்தை நிரப்புவதும் எவ்வளவு பெரிய பாவம் என்பதை அவள் உணரும்படி நான் அவளை மன்னிக்கவில்லை. அதற்கான தண்டனை அவளுக்கு இந்த உலகத்திலேயே கிடைத்தது. சிறிது காலத்திற்கு பிறகு அவளுக்கும் திருமணம் நடந்தது என்று எனக்கு தெரிய வந்தது. ஆனால் ஒரு வயதானவனுடன். அவன் அவளை இரவும் பகலும் அடித்து துன்புறுத்தினான். அவள் ஒரு எச்சரிக்கை சின்னமாக மாறிவிட்டாள். ஒரு உதவியற்ற பெண்ணை இழிவுபடுத்தி அவள் தானே இழிவுக்கு ஆளானாள். ஆனால் எனக்கு இப்போதும் அவள் மீது இரக்கம் வரவில்லை. இயற்கையே அவளுக்கு தண்டனை அளித்துக் கொண்டிருந்ததால் நான் அவளை மன்னித்து விட்டேன். மறுபுறம் நான் என் அம்மாவின் காலில் விழுந்து நானும் அவரிடமிருந்து முகம் திருப்பிக் கொண்டதற்காக மன்னிப்பு கேட்டேன். ஆனால் விரைவில் நான் உணர்ந்து என் பொறுப்புகள் அனைத்தையும் மீண்டும் நிறைவேற்றினேன். இப்போது நான் என் மகனுடன் வாழ்கிறேன். என் 2வது மனைவி அவனுக்கு சொந்த தாயை போலவே பாசம் காட்டியுள்ளாள். அவள் என்னை விட என் மகனிடம் அதிக அன்பு காட்டுகிறாள். என் அம்மா இதையெல்லாம் பார்த்து மகிழ்ச்சியில் பூரித்து போகிறார். எனக்கு நிறைய ஆசீர்வாதங்கள் கொடுக்கிறார். எனக்கு இதுதான் தேவைப்பட்டது, ஒரு அமைதியான வீடு. அங்கு நான் நிம்மதியாக சுவாசிக்க முடியும். யாருக்கும் எந்த புகாரும் இருக்காது. கடவுளுக்கு நான் எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதாது. அவர் சரியான நேரத்தில் எனக்கு வழிகாட்டினார். இப்போது நான் என் மகிழ்ச்சியான குடும்பத்துடன் ஆனந்தமான வாழ்க்கையை வாழ்கிறேன். இந்த கதையின் நீதி என்னவென்றால், தாயின் இடத்தை யாராலும் நிரப்ப முடியாது. ஒரு தாய்க்கு அநீதி இழைப்பவர் ஒருபோதும் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. குடும்பத்தில் உண்மையான மகிழ்ச்சியும் அமைதியும் அன்பு, மரியாதை மற்றும் கடமை உணர்வு இருக்கும் போது மட்டுமே வரும். சுயநலம், அகங்காரம் மற்றும் அநீதியின் முடிவு எப்போதும் துக்ககரமானது. உண்மையான சேவை, அர்ப்பணிப்பு மற்றும் சரியான முடிவுகளால் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் திருப்தியும் கிடைக்கும். நன்றி.